ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்ஜான் சமையல். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டோ ஈவினிங் ஸ்நாக்ஸோ அல்லது நைட்டு டின்னராக இருந்தாலும் இந்த ஒரு தோசை போதும். அந்த அளவுக்கு ஹெல்த்தியான டேஸ்டியான பச்சை பயிறு தோசை எப்படி வித்தியாசமாக செய்யலான்றது தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரம்ஜான் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பர்களாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா என்னுடைய வீடியோக்கள் உடனுக்குடனே வரும். ஒரு பவுலில் பச்சை பயிறு 3/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதே கப்பில் பாதி அளவு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். அதே கப்பால் 1/4 கப் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன், ஒயிட் அவல். பச்சை பயிறு எந்த அளவு கலந்தமோ அதே அளவு 3/4 கப் அளவுக்கு அரிசி எடுத்து தண்ணீர் சேர்த்து நல்லா களைஞ்சி 4-5 முறை களைஞ்சி எடுத்துக்கிறேன். இப்போது சுத்தமான தண்ணீரில் இதை ஊற வைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் ஊறட்டும். 4 மணி நேரத்துக்கு பிறகு நல்லா ஊறி வந்திருக்குங்க. இன்றைக்கி இதில் உளுந்து எதுவுமே நான் சேர்க்கலை. அந்த பயிருடைய சாஃப்ட்னஸ்லேயே சூப்பராக தோசை நமக்கு மொறுமொறுன்னு வரும், சாஃப்டாகவும் வருங்க. நல்லா ஊறி இருக்குது. 4 ஹவர்ஸ்க்கு பிறகு இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துடுறேன். நான் இன்றைக்கி 2 பேட்சாக அரைச்சி எடுத்துக்கலான்னு இருக்கேன், நிறைய இருக்கிறதால. தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்கிறேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு, ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துடுறேன். ஊற வச்ச தண்ணீர்லேயே சேர்த்து இதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கிறேன். நம்ம தோசை மாவு பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு அரைஞ்சிருந்தால் போதும். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிடுறேன். இப்போ இதை மூடி வச்சுட்டு ஒரு 5 மணி நேரம் பொறுத்து தோசை சுட போகிறேன். நீங்கள் உடனே சுடுறதா இருந்தாலும் சுடலாம், உங்களுக்கு தோசை நல்லாவே வரும். கல் காஞ்ச பிறகு, தோசைக்கல் காஞ்சிடுச்சு, நல்லா தண்ணீர் தெளித்து தொடச்சி எடுத்துட்டு அதன் பிறகு தோசையை வார்த்து எடுத்துடுறேன். இதை நீங்கள் மொறுமொறுனும் சுடலாம், சாஃப்டாகவும் சுடலாம், ரொம்பவே நல்லா வரும். நல்லா செவக்க வந்த பிறகு தோசையை திருப்பி விட்டுடுறேன். இப்போ சுட சுட பச்சை பயிறு தோசை பிரேக்ஃபாஸ்ட்டோடு நமக்கு தயாராகிடுச்சு. இதுக்கு கார சட்னி சூட்டபிளாக இருக்குங்க. டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் நமக்கு தயாராகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரம்ஜான் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் நம்ம ஆனியன் சேர்த்து கூட தோசை வார்க்கலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எந்த அளவுக்கு மொறுமொறுப்பாக வந்திருக்குன்றதை காட்டுறேன், இங்கே பாருங்கள். ஹெல்த்தி ஃபுட் ஹெல்த்தி லைஃப் வீடியோ வாட்சிங். தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.